தமிழ்நாட்டில் 12 வயதிற்குட்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அரசு அடக்கி ஒடுக்கி வருவதாக கூறினார். பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்முறை மன்னிக்க முடியாத குற்றம் என்று கூறிய முதலமைச்சர் இதற்கான தண்டனைகளை கடுமையாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரிவித்தார். BNS சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது. இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்குவதற்காக BNS மற்றும் BNSS சட்டங்களின் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். முதலமைச்சர் முன்மொழிந்துள்ள சட்ட திருத்தத்தின்படி 12 வயதிற்குட்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று 18 வயதிற்குட்பட்ட பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படும் என சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வன்கொடுமை மற்றும் மரணத்தை விளைவித்தல் அல்லது தொடர்ச்சியான செயலற்ற நிலையை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்தும் குற்றத்திற்கும் மரண தண்டனை விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இவற்றுடன் மீண்டும் மீண்டும் குற்றமிழைக்கும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை வழங்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோன்று பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கான ஆயுள் தண்டனைக்கான வரம்பும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு எஞ்சியுள்ள இயற்கையான ஆயுட்காலம் வரை கடும் காவல் தண்டனை விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காவல்துறை அலுவலர், அரசு பணியாளர், பாதிக்கப்பட்ட நபரின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர்கள் பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் டிஜிட்டல் முறையில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோன்று கல்வி நிலையம், விடுதி, கோயில், திரையரங்கம், மருத்துவமனை ஆகிய பொது இடங்களில் கண்காணிப்பு கேமரா கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவற்றுடன் பாதிக்கப்பட்ட நபர் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தால் 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தல் என்பதற்கான அர்த்தம் உடல் ரீதியாகவோ வாய்மொழியாகவோ டிஜிட்டல் முறையிலோ வசைபாடுதல், காயம் ஏற்படுத்துதல், தொந்தரவு கொடுத்தல், மிரட்டுதல், அவமானப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் என்றும் அரசு விளக்கம் அளித்துள்ளது.